குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கெமிஸ்ட்ரி சார் பேசுகிறேன். கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டு வீடியோவில் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். இன்றைக்கி எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்டு எலமெண்ட். பருப்பொருளினுடைய ஒரு எளிமையான வடிவம் அப்படிங்கிறது தான் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் அப்படிங்கிறது தான். இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டெய்லி லைஃப், இன் அவர் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பயன்படுத்தும். இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சால்ட்டு, காமன் சால்ட்டு, அதனுடைய ஃபார்முலா சோடியம் குளோரைடு. அதனுடைய கெமிக்கல் நேம் வந்து சோடியம் குளோரைடு. இதில் வந்து 2 எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒன்று சோடியம், இன்னொன்று குளோரின். அப்புறம் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் அப்படிங்கிறதுலையுமே 2 எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். நம்ம ப்ரீத் பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். என்னது? ஆக்சிஜன். அதுவும் ஒரு எலமெண்ட்டு தான். கோல்டு, சில்வர், அயன் எல்லாமே பல்வேறு வடிவங்களில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ். மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இது வந்து மேக்கிங் கிராக்கர்ஸ், இந்த வெடிமருந்துகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எலமெண்ட்ஸ். சல்ஃபர் இஸ் யூஸ்டு ஆஸ் த மேனுஃபேக்சர் இன் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்க, இந்த உரங்கள் தயாரிக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. காலியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா காலியம் அப்படிங்கிற எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்கன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப். இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த சிலிக்கன் அப்படிங்கிற எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 118 known elements till date. இது வரைக்கும் நம்ம 118 எலமெண்ட்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. 94 of these elements occur naturally. 94 தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 94 எலமெண்ட்ஸ் வந்து இயற்கையாகவே இருக்குது. 24 elements have been created artificially in the laboratory. ஆய்வகத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு செயற்கையான தனிமங்கள் ஒரு 24. ஸோ 118 எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த எலமெண்ட்ஸு 118 எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். இதை எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க? 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டாலைட்ஸ். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டாலைட்ஸ், இந்த மாதிரி 3 வகைகளாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரி, இதில் ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ்னால் என்ன? எதெல்லாம் மெட்டல்ஸ்? we have tools, utensils and jewelry made from silver, copper, iron, gold, aluminum. இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வச்சு என்ன இந்த எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாத்திரங்கள் தயாரிக்கிறாங்க, கருவிகள் தயாரிக்கிறாங்க, நகைகள் தயாரிக்கிறாங்க. எப்படி? யூஸிங் ப்ரெஷர் லைக் ஹேமரிங் ஆர் ரோலிங். அதாவது அடிக்கிறாங்க, உருக்குறாங்க, உருட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் செஞ்சு பல்வேறு வேரியஸ் ஷேப்ஸ் கொண்டுட்டு வராங்க. வி கேன் டிஃபார்ம் தீஸ் மெட்டீரியல்ஸ் இன்டு வேரியஸ் ஷேப். இப்போ தங்க கட்டியாகவே வச்சுக்க முடியாது, அதை உருக்கினா தான் நிறைய ஆபரணங்கள், நிறைய நகைகள் நம்ம கொண்டு வர முடியும். மோதிரம் செய்கிறோம், செயின் செய்கிறோம், இந்த மாதிரி கொண்டு வர முடியும். இது பல ஷேப்பு கொண்டு வர முடியும். சச் எலமெண்ட்ஸ் தட் ஆர் மெல்டபிள் மெட்டீரியல் மே பி ஃப்ளாட்டன் இன்டு தின் ஷீட்ஸ். தகரமாக மாற்றலாம், கம்பியாக மாற்ற முடியும். இந்த மாதிரி மாற்றக்கூடியவைகளுக்கு பேர் தான் வந்து மெட்டல்ஸ். இதெல்லாம் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி ஹார்ட் அண்ட் ஷைனி எலமெண்ட்ஸ். மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் ஷைனிங்காக இருக்கும், அப்படி பளபளன்னு இருக்கும். இந்த சோடியம் அப்படிங்கிற எலமெண்ட்டை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரியை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அது வந்து லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான், பட் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடியது. மெட்டல்ஸ் ஆர் மெல்லபிள் கேன் பி பென்ட் ஆர் பீட்டன் இன்டு ஷீட். அதாவது தகரமாக மாற்ற முடியும், கம்பியாக மாற்ற முடியும். தே கேன் பி ட்ரான் இன்டு ஒயர். கம்பியாக இழுக்க முடியும். தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தையும், அதாவது ஹீட்னா வெப்பம், எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது இந்த மெட்டல்ஸ் எல்லாமே. காப்பர், லெட், டின், நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு, மெக்னீஷியம் அண்ட் கால்சியம், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்க்கான சம் எக்ஸாம்பிள்ஸ். சரி, நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி டல் அண்ட் சாஃப்ட். அதாவது டல்லாக இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும்.
டைமண்ட் இஸ் ஷைனி அண்ட் ஆல்சோ ஹார்னஸ்ட் அப்படிங்கிறாங்க. டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷைனிங்காக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி கடினமாக தான் ஒரு மாதிரி கரடமுரடாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் கேன் பி கேஸஸ், சாலிட்ஸ், லிக்விட். நான் மெட்டலில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்லேயுமே இருக்குது. சாலிடாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, கேஸஸாகவும் இருக்குது. நான் மெட்டல்ஸ் சச் as per ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், இது எல்லாமே கேஸஸாக இருக்க கேஸஸ் தான், ஆனால் எல்லாமே நான் மெட்டல். நான் மெட்டல்ஸ் சச் ஆஸ் கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ், இது எல்லாமே சாலிடாக இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ். இந்த புரோமின் அப்படிங்கிற நான் மெட்டல் வந்து லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு நான் மெட்டல். நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தையும் வெப்பத்தையும் அரிதில் கடத்திங்கிறாங்க. However, the graphite is a good conductors of electricity. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் அப்படிங்கிறது கார்பன் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் நான் மெட்டல், இது மட்டும் வந்து ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ். மூணாவது டைப்பு, தேர்ட் டைப் என்ன சொல்கிறாங்க, மெட்டாலைட்ஸ். மெட்டாலைட்ஸுங்கிறது என்ன, இப்போ மெட்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே ப்ராப்பர்ட்டிஸுமே ஒன்றா கொண்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டலைட்ஸ். பாருங்கள், மெட்டாலைட்ஸ் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல். இரண்டு மெட்டல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டியும் நான் மெட்டல்ஸின் ப்ராப்பர்ட்டியும் ஒருங்கிணைந்து கொண்டு பண்புகளையும் கொண்டிருக்கக்கூடியது தான் வந்து மெட்டாலைட்ஸ். ரொம்ப ரேர் எக்ஸாம்பிள்ஸ் சிலிக்கன், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் போரான், சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டாலைட்ஸ். ரெண்டு பண்புகளையுமே கொண்டு இருக்கக்கூடியது தான் மெட்டாலைட்ஸ். ஸோ மெட்டல்னால் எதெல்லாம் மெட்டல் அதனுடைய ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் நான் மெட்டல் அதனுடைய ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் மெட்டாலைட்ஸ் அதனுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ், இதை பார்த்துருக்கோம். சரி, இந்த மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ், தே ஹாவ் எ ஷைனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பளபளப்பாக இருக்கும், இது பளபளப்பாக இல்லாமல் இருக்கும். கடினமாக இருக்கும், இது கடினமாக இருக்காது. மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி ஹார்டு, ஹார்டுனா கடினமாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி சாஃப்ட், இது மென்மையாக இருக்கும். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் பெண்டபிள், நான் மெட்டல்ஸ் ஆர் நான் பெண்டபிள். பெண்டபிள்னால் வளையும், இது விளையாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் கேன் பி பீட்டன் இன்டு ஷீட் அண்ட் தே ட்ரான் இன்டு ஒயர். தகரமாக மாற்றலாம், இது கம்பியாக மாற்றலாம். நான் மெட்டல்ஸை மாற்ற முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க, நான் மெட்டல்ஸ் ஆர் நான் டக்டைல் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை மெட்டல்ஸ் நன்றாக கடத்தும். நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை கடத்தாது. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட், வெப்பத்தை கடத்தும், கண்டக்ட் பண்ணும். நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட், இது வெப்பத்தை கடத்தாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரிக், அதாவது கீழே போட்டால் சத்தம் வரும், அடித்தோம்னா சத்தம் வரும். மெட்டல்ஸை இப்போ அயன் இரும்பு இருக்குது, இரும்பு கீழே போட்டால் டொமான் சத்தம் வரும். ஆனால் நான் மெட்டல்ஸ் அப்படி சத்தம் வராது. அதாவது சொனாரஸ் அப்படின்னா சவுண்டை கொடுக்கும், நான் சொனாரஸ்னால் சவுண்டு கொடுக்காது. நான் மெட்டல்ஸில் வந்து சத்தம் வராது. So most metals are making ringing sound when struck, hence they are used to make object to bell அடிக்கிறாங்க, ஸ்கூலில் பெல் அடிக்கிறாங்க, அது என்னது, இரும்பு தான், சத்தம் கேட்குது இல்லையா, அது மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே சவுண்டை கொடுக்கும். நான் மெட்டல்ஸ் டஸ் நாட் மேக் எனி சவுண்ட் வென் திஸ் ஸ்ட்ரக், அதாவது ஒளியை எழுப்பாது. இது ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க, த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸ்னால் பார்த்தோம், நான் மெட்டல்ஸ் பார்த்தோம், மெட்டாலைட்ஸ் பார்த்தோம். சரி, அதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.